ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா மானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் 73வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் தன்னுடைய சுகானுபவத்தை இங்கே பகிர்கிறார். இதோ அந்த பாடல். கண்ட இச்சத்தி இருதய பங்கயம் கொண்ட இத்தத்துவநாயகியானவள் பண்டை அவ்வாயு பகையை அறுத்திட இன்று என் மனத்துள் இனிது இருந்தாளே. கண்ட இச்சக்தி இருதய பங்கயம். முந்தைய பாடலில் நாம் நவாகிரி சக்கரத்தை வைத்துக்கொண்டு எவரொருவர் தொடர்ந்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவகாட்சி கிடைக்கும் என்ற பாட்டின் தொடர்ச்சியாக இவ்வாறு காணப்படும் சக்தி ஆன்மாக்களின் உள்ளத்தை தானிருக்கும் தாமரை மலராக அவள் கொண்டிருக்கிறாள். கொண்ட இத்தத்துவநாயகியானவள் ஆன்மாக்களுக்கு அருள் செய்து அவையெல்லாம் உய்வடையச் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் உடையவளாக அவர்தம் உள்ளத்துக்குள்ளேயே தங்கியிருக்கிறாள் அன்னை பராசக்தி. பண்டை அவ்வாயு பகையை அறுத்திட, இங்கே அறுத்திட என்றால் கட்டு விலகிட, வாயு என்றால் பிராணன். இந்த சக்தியை நான் என் மனதுக்குள் இருத்தி மூச்சை அடக்கி தியானம் செய்து நான் செய்த தவத்தினால், யார்? திருமூலர் அவருடைய சுகானுபவத்தை சொல்கிறார். இன்று என் மனத்துள் இனிது இருந்தாலே, அன்னை பராசக்தி என்னை விட்டு நீங்காதிருக்கும் இன்ப நிலை என்னுள் இருந்து இனிதே தந்தருகிறாள் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் கண்ட இச்சக்தி இருதய பங்கயம் கொண்ட இத்தத்துவநாயகியானவள் பண்டைய வாயு பகையை அறுத்திட இன்று என் மனத்துள் இனிது இருந்தாளே. நம் மனதில் காணப்படும் சக்தி ஆன்மாக்களின் உள்ளத்தையே தானிருக்கும் தாமரை மலராக கொண்டு ஆன்மாக்களுக்கு அருள் செய்து அவை உய்வடைய செய்ய வேண்டும் என்ற உயர் நோக்கம் உடையவளாக அவர்தம் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். இந்த சக்தியை நான் என் மனதுக்குள் இருத்தி மூச்சை அடக்கி தியானம் செய்து அடர்ந்த தவத்தால் அவள் என்னை விட்டு நீங்காதிருக்கும் இன்ப நிலை என்னுள் இருந்தே இனிதே தந்தருகிறார் என்கிறார் திருமூலர். எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை வைத்துக்கொண்டு அன்னையை தியானித்து அவள் நம் இதய கமலத்தில் அமர்ந்திருக்க செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.